Welcome to Mind Maths, exercise 1.6, question number 1. Test for consistency and if possible, solve the following system of equations by rank method. Rank method யூஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷனும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன்ஸை 1 by 1 நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். நமக்கு மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அன்னவுன்ஸ் வந்து 3 அன்னவுன்ஸ் இருக்குது. இந்த XY செட்டு தான் நம்ம அன்னவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 அன்னவுன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றி எழுதலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து AX = B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். A அப்படிங்கிறது அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அந்த XY செட்டோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். கேபிட்டல் X அப்படிங்கிறது அந்த அன்னவுன்ஸ் XYZ, Bங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்துக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இப்போ இந்த A அண்ட் Bயை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ரோ 2ல் இருக்கக்கூடிய அந்த 2 அண்டு ரோ 3ல் இருக்கக்கூடிய 4ஓட வேல்யூவை நம்ம 0ஆக மாற்ற போகிறோம். அதுக்காக ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு R1 அப்படிங்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ரோ 3யை ரோ 3 மைனஸ் 4 இன்ட்டு R1 அப்படின்னு சப்ட்ராக்ட் பண்ணி ரோ 3ல் அந்த வேல்யூஸ் எழுத போகிறோம். இப்போ நமக்கு அப்போ என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா, ரோ 1ஐ நம்ம கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். 2 மைனஸ் 2ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 கிடைக்கும். இப்போ 1ஓட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 + 2 ஆயிரும். 1 + 2ஓட வேல்யூ நமக்கு 3. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். 4 மைனஸ் 4ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். 7 மைனஸ் 4ஓட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ரோ 3யை வந்து நம்ம ரோ 1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 மைனஸ் இதை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. 4 மைனஸ் 4ஓட வேல்யூ 0 ஆயிரும். -1 மைனஸ் -1 இன்ட்டு 4. -1 இன்ட்டு 4ஓட வேல்யூ நமக்கு -4 கிடைக்கும். இதில் ஒரு மைனஸ் இருக்கும்போது +4 ஆயிரும். -1 + 4ஓட வேல்யூ நமக்கு +3ங்கிற வேல்யூ கிடைக்கும். 1 மைனஸ் 2 இன்ட்டு 4ஓட வேல்யூ நமக்கு 8 கிடைக்கும். 1 மைனஸ் 8ஓட வேல்யூ -7. 4 மைனஸ் 2 இன்ட்டு 4ஓட வேல்யூ நமக்கு 8 கிடைக்கும். ஸோ 4 மைனஸ் 8ஓட வேல்யூ -4. இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படிங்கிற வேல்யூ நம்ம 0ஆக மாற்றுறதுக்காக ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போது 3யை நம்ம 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 மைனஸ் 3ஓட வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். -7 மைனஸ் 0ஓட வேல்யூ நமக்கு -7 கிடைக்கும். -4 மைனஸ் 3ஓட வேல்யூ நமக்கு -7 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதுதான் ரோ 3ல நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இதில் நான்-ஜீரோ ரோ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரோவுமே நான்-ஜீரோவாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக எதுவுமே 0 ஆகலை. ஸோ ரேங்க் ஆஃப் A ஆக்மெண்ட் B அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நமக்கு 3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்கும் 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். ரோச்சி-கேப்லி தியரத்தின்படி நம்முடைய ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டு. இதுக்கான சொல்யூஷன் வந்து யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். யூனிக் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் ரேங்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி இதோட சொல்யூஷனையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை மறுபடியும் நம்ம ஈக்குவேஷனாகவே மாற்ற போகிறோம். 1 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு எக்ஸ் கிடைக்கும். -1 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ -y. 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ 2z = 2. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 3y. 0 இன்ட்டு z 0z = 3. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0 ஆயிரும். 0 இன்ட்டு ஒய் 0. -7 இன்ட்டு z -7z = -7. இப்போ இதை நம்ம பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த -7z = -7 நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7z = 7 எழுதிக்கலாம். தென் z = 7/7 = 1. இப்போ இந்த z = 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இதில் இசட்டுங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாமல் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 0 இன்ட்டு இசட் தான் இருக்குது. ஸோ
3y is equal to 3. Then y is equal to 3 by 3 ஓட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கும். இப்போ y is equal to 1 equation 1ல நம்ம substitute பண்ணுறோம். Then x minus 1 plus 2 into 1 is equal to 2. அப்போ இதோட வேல்யூ x minus 1 2 into 1 ஓட வேல்யூ 2 கிடைக்கும். minus 1 plus 2 ஓட வேல்யூ நமக்கு plus 1 வரும். அந்த plus 1ங்கிற வேல்யூ ரைட் சைடு மாற்றி minus 1 எழுதியிருக்கோம். 2 minus 1 ஓட வேல்யூ 1. ஸோ நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ x is equal to 1, y is equal to 1 and z is equal to 1. இதுதான் அந்த ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 2. இப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம 1 by 1 எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேயும் அன்னவுன்ஸ் வந்து 3 இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து எழுதணும் அப்படின்னா அது ax is equal to b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் அந்த கேபிட்டல் A அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், x அப்படிங்கிறது அந்த அன்னவுன்ஸ் x, y, z, b அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 2, 1, 5. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். அப்படி ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த A11 அப்படிங்கிற பிளேஸில் நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம 0வை மாற்ற வசதியாக இருக்கும். அதுக்காக ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இந்த 1ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி ரோ 2ல் இருக்கக்கூடிய நம்பர் 3ஐயும் 7ஐயும் நம்ம 0வை மாற்றுறதுக்காக ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 3r1 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரோ 2வை ரோ 3 மைனஸ் 7 இன்ட்டு r1 அப்படின்னு நம்ம வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அப்படி மாற்றினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ரோ 1ஐ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2ஓட நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 மைனஸ் 1 into 3 ஓட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும். 3 minus 3 ஓட வேல்யூ 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 minus 3 into 3 ஓட வேல்யூ நமக்கு minus 9 கிடைக்கும். பட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 plus 9 ஓட வேல்யூ நமக்கு 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 minus 2 into 3 ஓட வேல்யூ நமக்கு 6 கிடைக்கும். 1 minus 6 ஓட வேல்யூ minus 5. 2 minus 1 into 3 ஓட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 2 minus 3 ஓட வேல்யூ minus 1. நெக்ஸ்ட்டு ரோ 3ஐ நம்ம ரோ 1ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 7 minus 7ஓட வேல்யூ 0 ஆயிரும். minus 1 minus 3 into 7ஓட வேல்யூ நமக்கு minus 21 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் ஆயிரும். minus 1 plus 21ஓட வேல்யூ நமக்கு plus 20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 4 minus 2 into 7ஓட வேல்யூ 4 minus 14 அப்படின்னு கிடைக்கும். அதோட வேல்யூ minus 10. 5 minus 1 into 7ஓட வேல்யூ minus 7. 5 minus 7ஓட வேல்யூ minus 2. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 20 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம 0வா மாற்றணும். அதுக்காக ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 2 into r1. ரோ 2வை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 minus 0 0வாய் தான் வரும். நமக்கு 20 minus 10 into 2ஓட வேல்யூ 20 ஆயிரும். 20 minus 20 0 ஆயிரும். minus 10 minus 5 into 2ஓட வேல்யூ நமக்கு minus 10 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது plus 10 ஆயிரும். minus 10 plus 10ஓட வேல்யூ 0 ஆயிரும். minus 2 minus 1 into 2 அப்போ நமக்கு plus 2 ஆயிரும். minus 2 plus 2ஓட வேல்யூ 0. ஸோ நம்ம இப்போ ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 தான் வருது. ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 தான் இருக்குது. இந்த 3x3 ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேயும் ரோ 3 கம்ப்ளீட்டாக 0 ஆயிருக்கு. அதோட ரேங்கும் 2 தான். அப்போ ரோச்சி கேப்பிலி தீரத்தின்படி ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்கும் சேமாக இருக்கிறதுனால இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரம் நம்முடைய நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 3, பட்டு இப்போ ரேங்க் வந்து 2 வந்திருக்கு. இது ரெண்டும் சேமாக இல்லாதனால இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன்ஸாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது 1 into x நம்ம xன்னு எழுதியிருப்போம். minus 3 into y minus 3y 2 into z 2z is equal to 1. அதுக்கப்புறம் இது xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 into x நமக்கு 0 ஆயிரும். 10 into y-ஓட வேல்யூ 10y minus 5 into z-ஓட வேல்யூ minus 5z is equal to minus 1. இந்த லைன் கம்ப்ளீட்டாகவே நமக்கு 0 ஆயிரும். ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கும். இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம 3 அன்னவுன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூவை நம்மளே அசியூம் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்காக இசட்டை வந்து நம்ம t அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு
இந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10y மைனஸ் இந்த இசட்டுக்கு பதிலாக டி போட்டிருக்கேன் மைனஸ் 5t இஸ் ஈக்குவல் டு -1. தென் 10y is equal to -1 plus 5t. இந்த minus 5t right side போய் plus 5t மாற்றிருக்கோம். Then y is equal to 5t minus 1 by 10 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச z is equal to t and y is equal to 5t minus 1 by 10 அப்படிங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x minus 3y plus 2z is equal to 1ல் அப்ளை பண்ணுறோம். Then x minus 3 into y ஓட வேல்யூ 5t minus 1 by 10 அப்ளை பண்ணியிருக்கோம் plus 2 into z ஓட வேல்யூ t அப்ளை. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது x தான். ஸோ எக்ஸை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டோம். ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் சைடுக்கு இப்போ மாற்றி எழுதியிருக்கேன். -3 5t minus 1 by 10 அங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் 2t வந்து ரைட் சைடு போய் -2tன்னு மாற்றி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 3 into 5t ஓட வேல்யூ 15t, 3 into -1 -3 by 10. இந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம காமன் டிவைஸராக மாற்றுறதுக்காக இதையும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் 10 minus 20t plus 15t minus 3 அப்படின்னு கிடைக்கும். minus 20t plus 15t ஓட வேல்யூ நமக்கு minus 5t கிடைக்கும். அதே மாதிரி 10 minus 3 ஓட வேல்யூ நமக்கு plus 7 கிடைக்கும். ஸோ 7 minus 5t by 10 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ சொல்லலாம் அப்படின்னா x is equal to 7 minus 5t by 10, y is equal to 5t minus 1 by 10 and z is equal to t. இந்த tக்கு பதிலாக நம்ம எந்த ரியல் நம்பர்னாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதனால தான் இதுக்கு infinitely many solutions அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 3. நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 3 இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் தான் அந்த அன்னவுன்ஸு. இந்த 3 ஈக்குவேஷனையும் முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம மாற்றினோம் அப்படின்னா அது AX is equal to B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த 3 ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் அந்த கேபிட்டல் A. எக்ஸ் அப்படிங்கிறது அந்த அன்னவுன்ஸ் இருக்கக்கூடிய XYZ மேட்ரிக்ஸு. B அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வச்சு ஃபார்ம் பண்ண காலம் மேட்ரிக்ஸு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றி தான் நம்ம இந்த ரேங்க் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ ஈச்சலான் ஃபார்மை மாற்றுறதுக்கு இந்த A11 அப்படிங்கிற பிளேஸில் நம்பர் 1 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னே இந்த ரோ 2ல் இருக்கக்கூடிய நம்பர் 2 அண்ட் ரோ 3ல் இருக்கக்கூடிய நம்பர் 3 இது ரெண்டையும் ஜீரோவாக மாற்றுறதுக்காக ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2r1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 3r1ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணியும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரோ 1 நம்ம கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 2ல் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 into 2ஓட வேல்யூ நமக்கு 2 கிடைக்கும். 2 minus 2ஓட வேல்யூ 0 அதாங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு -1 into 2ஓட வேல்யூ -2, 2 minus -2 அப்படிங்களா அது +2 ஆயிரும். ஸோ 2 plus 2ஓட வேல்யூ நமக்கு +4 கிடைக்கும். 1 into 2ஓட வேல்யூ 2, 1 minus 2ஓட வேல்யூ -1, 1 into 2ஓட வேல்யூ 2 வரும். 5 minus 2ஓட வேல்யூ 3 அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ 1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 into 3ஓட வேல்யூ நமக்கு 3, 3 minus 3ஓட வேல்யூ நமக்கு 0 வந்துடும். -1 into 3ஓட வேல்யூ நமக்கு -3 கிடைக்கும். 1 minus -3ஓட வேல்யூ நமக்கு +4 வரும். ஸோ அங்கே +4 வந்துடும். 1 into 3ஓட வேல்யூ 3, 2 minus 3ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு 1 into 3ஓட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும். 4 minus 3ஓட வேல்யூ +1. நெக்ஸ்ட்டு இந்த 4ங்கிற பிளேஸில் நம்ம 0ங்கிற வேல்யூவை கொண்டு வரதுக்காக ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணி ரோ 3ல் எழுத போகிறோம். இப்போ 4 minus 0 minus 0ஓட வேல்யூ நமக்கு 0 வந்துடும். 4 minus 4ஓட வேல்யூ 0, -1 -1ஓட வேல்யூ -1 -1ஓட வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். 1 minus 3ஓட வேல்யூ -2 அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ நம்மளுடைய ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த ரோ ஈச்சலான் ஃபார்மில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 3. ஏன்னா இதில் நான்-ஜீரோ ரோ வந்து 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. இந்த ரோலையுமே நமக்கு -2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. பட் நம்முடைய A அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் ரோ 3 வந்து கம்ப்ளீட்டாக 0வாக இருக்குது. அதனால் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2.
as per ரோச்சி-கேப்பலி தியரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது கன்சிஸ்டண்ட்டு. பட் இங்கே நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால the given equation is inconsistent and it has no solution அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 4. நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம். அது AX = B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். A அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், X வந்து அதில் இருக்கக்கூடிய அன்னோன்ஸ், Bங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு இங்கே வேல்யூ வந்து 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 6, 4 இருக்குது. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதே மாதிரி ரோ 3ல் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே 2வோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதனால் நான் ரோ 2வை கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அதே மாதிரி ரோ 1, ரோ 2, ரோ 3 எல்லா வேல்யூஸுமே நமக்கு சேமாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் ரோ 1, இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 1. இப்போ இதோட வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரோ 1 தவிர ரோ 2 அண்டு ரோ 3யோட வேல்யூஸ் நம்ம கம்ப்ளீட்லி ஜீரோவாகவே மாறிடும். ஸோ இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து ஜஸ்ட் ஒன்லி 1 ரோ மட்டும்தான் இருக்குது. ரோ 2 அண்டு ரோ 3 கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயிடுது. ஸோ ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் ரோ ஆஃப் A/Bயோட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கும். அண்டு ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் இந்த 3x3 ஏங்கிற மேட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ரோ 2 அண்டு ரோ 3யோட வேல்யூ ஜீரோவாக இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் A = 1. as per ரோச்சி-கேப்பலி தியரம் ரேங்க் ஆஃப் A/Bயோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால therefore the given equation is consistent and it has infinitely many solution. இப்போ இதில் அன்னோன்ஸ் வந்து 3ஆக இருக்குது, ரேங்க் வந்து 1ஆக இருக்குது. அதனால தான் இதில் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2 × xோட வேல்யூ 2xன்னு கிடைக்கும், மைனஸ் 1 × yயோட வேல்யூ மைனஸ் y, 1 × zயோட வேல்யூ z = 2 அப்படிங்கிறது தான் நமக்கு ஈக்குவேஷன். ரோ 2 அண்டு ரோ 3 வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால நமக்கு வேறு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்காது, ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும். இந்த ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 அன்னோன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம y அண்ட் இசட்டுக்கு நம்ம வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூவும் அசியூம் பண்ணிக்கணும். நான் அதனால் y = s அண்ட் z = t அப்படின்னு 2 கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2x மைனஸ் ஒய்க்கு பதிலாக எஸ்னும் இசட்டுக்கு பதிலாக டீங்கிற வேல்யூவும் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ 2x = இந்த மைனஸ் எஸ் அண்ட் ப்ளஸ் டீயை நம்ம ரைட் சைடுக்கு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ 2x = 2 + s - tன்னு கிடைக்கும். தென் x = 2 + s - t/2. Hence the solution is x = 2 + s - t/2, y = s and z = t, where s, t belongs to R. இந்த s and tக்கு நம்ம ரியல் நம்பர்ஸ் எதுனாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆன்சர்ஸ் வந்து மாறி மாறி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதில் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.